ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணவே கூடாத 5 மிஸ்டேக்ஸை பற்றி தாங்க. அதை ஒன்றொன்னா இப்போ நம்ம ஃப்ரீஃபாக பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஓவர் லாஸ் ஆயிரும். மிஸ்டேக் நம்பர் 2, நீங்கள் ஓவர் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். ஸோ ஆசைப்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணால் ஓவர் லாஸ் தான் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 3, நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கணுங்க. அப் ட்ரெண்டில் செல் பண்ணுறதும் டவுன் ட்ரெண்டில் பை பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 4, நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க, இல்லை அப்போ தான் லாஸை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு டெசிஷனை கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஏன்னா அது இன்னும் லாஸில் கொண்டு போய் தான் விட்டுரும். மிஸ்டேக் நம்பர் 5, லெவரேஜை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் ட்ரேட் பண்ணணும்னா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு லெவரேஜ் அதிகமாக எடுத்து ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் லாஸ் தான் வரும். ஓகே, இந்த 5 தப்பை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.